சிலிண்டர் கிடைக்காததால் சென்னையில் 215 சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் 15% ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 200க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதால் கோயம்பேட்டில் 2000 டன் காய்கறிகள் தேக்கம். காய்கறிகளின் தேக்கத்தால் விலையும் சரிந்தது. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்து வருகின்றனர். சென்னை, கோவை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பரமக்குடி பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் வாங்கி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பி செல்வதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக சிலர் கேன்களில் பெட்ரோல் வாங்கி செல்கின்றனர். பன்ருட்டியில் வாகன ஓட்டிகள் போட்டி போட்டு பெட்ரோல், டீசல் வாங்கியதால் தீர்ந்து போன பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் குவிந்து பெட்ரோல், டீசல் நிரப்பி வருகின்றனர். சிலர் கேன்களிலும் எரிபொருள் வாங்கி செல்லும் நிலையில் சில இடங்களில் பெட்ரோல், டீசல் தீர்ந்ததால் பங்குகள் மூடப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூரில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் வாங்கி சென்றனர். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் பொதுமக்களிடையே பரவி வருகிறது. இதன் எதிரொலியாக திருவாரூர் நகரில் உள்ள பெட்ரோல் பங்குகளுக்கு வாகன ஓட்டிகள் அதிக அளவில் வந்து பெட்ரோல், டீசல் நிரப்பி வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பி வருகிறார்கள். தஞ்சையில் 2வது நாளாக பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல், டீசல் நிரப்பி பாட்டில்களிலும் வாங்கி செல்ல ஏராளமான வாகன ஓட்டிகள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பெட்ரோல், டீசல் நிரப்புவதால் பங்குகள் அமைந்திருக்கும் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு என்ற செய்தி வதந்தியா அல்லது உண்மையா என தெரியாத போதிலும் பொதுமக்கள் குவிந்து வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். நைட்டு 11 மணிக்கு வந்தேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. 1 மணி நேரம் பார்த்தேன், முடியலை. அதுக்கப்புறம் காலைல 6 மணிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு உண்மையா இல்லை யாராவது கிளப்பி விட்ற வதந்தியா என்னன்னு கூட தெரியல. இதனால் பாருங்க எவ்வளோ கூட்டம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், வண்டியில் பெட்ரோல் இல்லை, டீசல் தட்டுப்பாடு. ஆட்டோ வச்சிருக்கேன், ஆட்டோ ஓட்டி சவாரி ஓட்ட முடியல. 50 ரூபா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சவாரி கேட்கணும்னா இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுனா நான் 100 ரூபா கேட்டால் யாரும் ஏறவும் மாட்டாங்க. எல்லாமே என் தொழில் பாதிக்குது. எப்போதும் ஒரு லிட்டர் போட்டுக்குவேன், இல்லை 2 லிட்டர் போடுவேன், அவ்வளோதான் போடுவேன். அது வரும் ஏத்தாப்பில் தான் எனக்கு ஆஃபீஸு. அதனால் ஒரு ஒன் வீக் கிட்ட வந்துடும். ஆனால் இப்போ இந்த பிரச்சனைனால, இந்த இஷ்யூனால டேங்க் ஃபில் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவும் 2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். திருச்சியில் தனியார் எல்பிஜி எரிவாயு நிரப்பும் மையங்களில் கேஸ் தீர்ந்ததால் 3 மையங்கள் மூடப்பட்டன. கண்டோன்மெண்ட் மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளில் இயங்கி வரும் மையங்கள் செயல்படாததால் ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் கேஸ் நிரப்ப முடியாமல் அவதியடைந்தனர். திருச்சியில் 50% மேலான ஆட்டோக்கள் கேஸ் மூலம் இயங்கும் நிலையில் எரிவாயு தட்டுப்பாட்டால் பொது போக்குவரத்து சேவையை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது வதந்தி என பெட்ரோலிய வணிகர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு உள்ளதால் பொதுமக்கள் கேன்களில் பெட்ரோலை வாங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்கக்கூடாது என பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருளை பதுக்கினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய HCL நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என HCL நிறுவனம் அறிவித்துள்ளது.
சிலிண்டர் டெலிவரி செய்த 25 நாட்களுக்கு பிறகே முன்பதிவு செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்ய வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோத சிலிண்டர் பயன்பாட்டிற்கான புகார் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடால் சென்னையில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மீண்டும் விறகடுப்பு கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளன. சென்னை மாநகரில் விறகு விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் விறகு தேவையும் அதிகரித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் திருவள்ளூரில் உள்ள ஒரு கேஸ் ஏஜென்சியில் சிலிண்டர் பெற பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்கூட்டியே பதிவு செய்தவர்கள் சிலிண்டர் பெற வந்தபோது ஏஜென்சி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்ததால் அங்கு கூட்டம் அதிகரித்தது. பின்னர் வந்த ஊழியர்கள் 1 மணி நேரத்தில் சிலிண்டர் விநியோகம் தொடங்கப்படும் என்றும் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு சிலிண்டர் லோடு வந்ததை அடுத்து பதிவு செய்த நுகர்வோருக்கு மட்டும் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அன்னதான திட்டத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னதானத்திற்காக நாள்தோறும் 15 முதல் 20 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் தற்போது போதிய அளவு இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு தேவையான 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் கைவசம் உள்ளதாகவும் ஒரே நேரத்தில் சாதம் சமையல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக ரீதியிலான சிலிண்டர் விநியோகத்தில் தடை இருக்காது என கேஸ் ஏஜென்சிகள் உறுதியளித்துள்ளதால் அன்னதான திட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி எரிவாயு மயானம் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. தற்போது மயானத்தில் உள்ள சிலிண்டர்களை கொண்டு 7 உடல்களை மட்டுமே எரிக்கக்கூடிய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு சுமார் 100 உடல்கள் வரை எரியூட்டப்படும் நிலையில் மயானம் மூடப்படுவதை தவிர்க்க அரசு உடனடியாக தடையின்றி சிலிண்டர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக கொஞ்சம் எங்கள் எரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எங்களுக்கு டெய்லியுமே 5லேருந்து 6 பாடி வந்துட்டுருக்கு. மாதம் 125 பாடி பக்கம் வந்துட்டுருக்கு. எங்களுக்கு எல்பிஜி கேஸ் கிட்டத்தட்ட மாதமான எங்களுக்கு 15 சிலிண்டர் தேவைப்படும். இன்றைக்கி அந்த சிலிண்டர் இல்லாதனால எங்களுக்கு அடுத்த வர்ற பாடிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே தான் அது வரும். நாளை மறுநாள் எல்பிஜி கேஸ் வந்தால் தான் நம்ம அடுத்து இயங்க முடியும். இதற்கு தமிழக அரசு எங்களுக்கு உதவிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேஸ் சிலிண்டர் வழங்குவதில் திருமண மண்டபங்களுக்கு முன்னுரிமை வேண்டும். தமிழக அரசுக்கு கல்யாண மண்டப உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவுடன் பிரதமர் செய்து கொண்ட சமரசமே சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு காரணம் என குற்றம் சாட்டி கண்டனம் முழக்கமிட்டனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையை கண்காணிக்க 3 மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஈரானில் 9000 இந்தியர்கள் உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக தான் மோசமான சூழல் வரப்போகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சீனா, வங்கதேச கப்பல்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் புஷ்பக், பரிமல் ஆகிய 2 எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மும்பை வந்தடைந்தது இந்திய கப்பல். போர் பதற்றத்திற்கு மத்தியில் முதல் முறையாக லைபீரியா நாட்டின் கப்பல் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. ஒரே நாளில் 35 பைசா சரிந்து ரூபாய் 92.3 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,970 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்த மாணவர்கள் விண்ணப்பங்களில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்ய தேசிய முகமை அவகாசம் வழங்கியுள்ளது. வரும் 14ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவியேற்றார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அர்லேகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Rajendra Vishwanath Arlekar, do swear in the name of God do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu, that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu. மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றார். பாரம்பரிய உடையணிந்து ஆர்.என். ரவிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். रविंद्र नारायण रवि ईश्वर की शपथ लेता हूँ कि मैं श्रद्धापूर्वक पश्चिम बंगाल के राज्यपाल के पद का कार्यपालन करूँगा और अपनी पूरी योग्यता से संविधान और विधि का परिरक्षण, संरक्षण और प्रतिरक्षण करूँगा और मैं पश्चिम बंगाल की जनता की सेवा और कल्याण में निरत रहूँगा. தமிழக டிஜிபியை தேர்வு செய்ய மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. இதையடுத்து புதிய டிஜிபிக்கான பெயர்களை தாமதமின்றி தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை போரூர் சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ள 10 தொகுதிகளை தக்க வைக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் புதிய தொகுதிகளை அடையாளம் காண்பது குறித்தும் காங்கிரஸ் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை மறுநாள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக வழங்கிய தொகுதியை சிபிஎம் ஏற்க மறுத்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பாமக கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை. மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய ராமதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியலுக்கு வர நினைத்த நடிகர் ரஜினிகாந்தை திமுகவினர் மிரட்டியதாக தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ரஜினியை விமர்சிக்கவில்லை, ஆனால் விஜயிடம் மன வலிமை உள்ளது என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று தவிக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை கையாண்டு மக்களிடம் சென்று விஜய் தேர்தலை சந்திப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் போராட்டக்காரர்களை கலைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் போராட்ட கூடாரங்கள் அகற்றும் போராட்டத்தை கைவிட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை சம்பவத்தில் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாணவி கொலை தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தவில்லை என எழுந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். சென்னையில் மர்ம நபர்கள் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி அளித்த புகார் பொய்யானது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. படிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் மன உளைச்சலில் இருந்ததால் மாணவி பொய் புகார் அளித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் தலா 7 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நெல்லை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் 16 வயது சிறுவனை அரிவாளால் வெட்டிய 11ஆம் வகுப்பு மாணவன். வாய் தகராறில் நண்பனான சிறுவனை வெட்டிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி 6 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனநாயகன் படம் வெளியாவதில் நீடிக்கும் தாமதத்தால் விநியோகஸ்தர்கள் தங்கள் பணத்தை திருப்பி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் படத்தின் OTT உரிமையை சுமார் 120 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிய OTT நிறுவனமும் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. நெல்லையில் மாணவர்களுக்கு பிட் அடிக்க மினி ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த சம்பவத்தின் எதிரொலி. தமிழகம் முழுவதும் தேர்வு மையங்களுக்கு அருகில் உள்ள ஜெராக்ஸ் கடைகளை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் சேலையூர் அருகே கத்தி முனையில் கடை உரிமையாளரிடம் 28 லட்சம் ரூபாய் வழிப்பறி. நகை விற்பனை செய்வது போல் அழைத்து சென்று பணம் பறித்த 4 பேர் கொண்ட கும்பலை 3 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து பாதுகாப்பு அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்கள் அச்சம் இன்றி வாக்களிக்கவும் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யவும் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை பென்னாகரம் காவல் துணை சூப்பரண்ட் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்த அணிவகுப்பில் சுமார் 50 துணை ராணுவத்தினரும் 60 காவல்துறையினரும் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் நடைபயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தொழில் போட்டி காரணமாக ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெங்குவார்பட்டி பகுதியில் மதுபான பார் நடத்துவதில் திமுக மாணவரணி செயலாளர் ஸ்டீஃபன் மற்றும் சுதாகர் என்பவருக்கு இடையே ஏற்பட்ட தொழில் போட்டியால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்டீஃபன் தனது ஆதரவாளர்களை ஏவி சுதாகரின் ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு பணியில் இருந்த காவலாளியை தாக்கி அவரது இருசக்கர வாகனத்தையும் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தேனி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி செயலாளர் ஸ்டீஃபன் மற்றும் விமல், சந்தோஷ், தனுஷ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த கவலை அதிகரித்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இளைஞர் ஒருவர் வீட்டிலேயே பயோகேஸ் தயாரித்து அசத்தியுள்ளார். ஆன் பண்ணுறோம், சிலிண்டர் ஓஸுக்காக ஆன் பண்ணி
இது வந்து இங்கே வந்து நம்ம அடுப்புக்காக இங்கே ஒரு நான் வந்து கண்ட்ரோல் இது வச்சுருக்கேன். எல்லாம் இந்த வாட்டர் பழுப்பு தான். கேஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு சார். இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணுறோம். இதுக்கு ஆன் பண்ணிவிட்டு ஏன் நம்ம தீப்பெட்டியை பற்ற வைக்கிறோன்னா இதோட கேஸ் வந்து ரொம்ப இதில் இப்போ ரைட்டரில் பத்தாது. இது அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஹரிஹரன் மாட்டு சாணம், காய்கறி கழிவுகள், சாதம் வடித்த தண்ணீர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இயற்கை முறையில் எரிவாயு தயாரித்து சமையலுக்கு பயன்படுத்தி வருகிறார். சிலிண்டர் தட்டுப்பாடு பரபரப்பு நிலவி வரும் நிலையில் வீட்டிலேயே எரிவாயு தயாரித்த இவரின் முயற்சி அப்பகுதியில் பாராட்டை பெற்றுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் பல்லி விழுந்த விவகாரத்தில் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மதிய உணவு சாப்பிட்ட 44 மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து சிகிச்சைக்கு பிறகு மாணவர்கள் அனைவரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பானவர் பள்ளியின் சமையலர் மனோகரி, உதவியாளர் கமலா மற்றும் சத்துணவு அமைப்பாளர் கௌசல்யா ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். கோவை ரத்தினபுரியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் வத்தலகுண்டு பகுதிக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது சங்கப்பாளையம் பிரிவு அருகே இந்த விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் ஏலச்சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தந்தை மற்றும் மகனை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கருங்கல்பாளையம் பகுதியில் ராஜேந்திரன் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் மாதாந்திர ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் ஏலத்தில் எடுத்த 10 லட்சம் ரூபாயை வழங்காமல் செல்வகுமார் என்பவரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் 100க்கும் மேற்பட்டோரிடம் இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து இருவரும் தலைமறைவாகி இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்திய மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தந்தை மகனை ஈரோடு பகுதியில் கைது செய்து மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் அருகே பிறந்த நாள் கேக் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தில் பேக்கரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திரு உத்திரை கோசமங்க விலக்கு சாலையில் உள்ள பேக்கரியில் வாங்கிய கேக்கை சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நள்ளிரவில் அந்த பேக்கரியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்யப்பட்ட காரம் மற்றும் இனிப்பு வகைகள் கண்டறியப்பட்டதால் கடைக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் படகு சென்ற பாதையில் தற்போது அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் பல இடங்களில் வறண்டு காணப்படுகிறது. இதனால் சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே பண்ணவாடி மற்றும் தருமபுரி மாவட்டம் நாகமரை இடையே முன்பு விசைப்படகு சென்ற பாதையில் தற்போது அரசு நகர பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் சென்று வருகின்றன.